அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின் கருணையை பற்றி பேசும்போது நாம் முதலில் நினைவு கூற வேண்டியவர் அவர்கள். அல்லாஹ் ஆதம் அலை அவர்களை படைத்து சுவர்க்கத்தில் வாழ வைத்தான். அங்கு எல்லா வசதிகளும் இருந்தன. ஆனால் ஒரு மரத்தை மட்டும் நெருங்க வேண்டாம் என்று அல்லாஹ் கட்டளையிட்டான். ஷைத்தான் அவர்களை ஏமாற்றினான். ஆதம் அலை மற்றும் ஹவ்வா அலை அவர்கள் அந்த மரத்தின் கனியை உண்டார்கள். அவர்கள் தவறு செய்தவுடன் என்ன செய்தார்கள்? அவர்கள் அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேட்டார்கள். அல்லாஹ் குர்ஆனில் கூறுகிறான், எங்கள் இறைவனே, நாங்கள் எங்களுக்கே அநீதி இழைத்து விட்டோம். நீ எங்களை மன்னித்து கருணை காட்டாவிட்டால் நாங்கள் நஷ்டமடைந்தவர்களாக ஆகிவிடுவோம். சூரா அல்-அஃபாஃப் சேத. இந்த துஆ ஒவ்வொரு முஸ்லிமும் மனப்பாடம் செய்ய வேண்டிய துஆ ஆகும். ஆதம் அலை அவர்கள் தங்கள் தவறுக்கு காரணம் கூறவில்லை, பிறரை குறை சொல்லவில்லை, உடனடியாக அல்லாஹ்விடம் திரும்பினார்கள். அதனால் அல்லாஹ் அவர்களை மன்னித்தான். சகோதரர்களே, நாம் தவறு செய்தால் பல நேரங்களில் நம்மை நாமே நியாயப்படுத்த முயற்சிக்கிறோம். அந்த சூழ்நிலை காரணம், அவர்கள் காரணம், எனக்கு வேறு வழி இல்லை என்று சொல்கிறோம். ஆனால் உண்மையான தௌபா என்பது நமது தவறை ஒப்புக்கொள்வதாகும். அல்லாஹ் மன்னிக்க தயாராக இருக்கிறான். நாம் அவனிடம் திரும்ப தயாராக இருக்கிறோமா என்பதே கேள்வி. இன்று அல்லாஹ்விடம் மனமுருகி மன்னிப்பு கேளுங்கள். ஒரு கண்ணீர் துளி கூட அல்லாஹ்வின் அர்ஷை நடுங்க வைக்க முடியும் என்று அறிஞர்கள் கூறுகிறார்கள். எனவே அல்லாஹ்வின் கருணையை நினைத்து அவனை நோக்கி திரும்புவோம்.